மேல இருந்து பொடி கொடுக்குறாப்பா. கோவை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு PR நடராஜன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு பங்கஜ்குமார் சின்ஹா DRM சேலம் டிவிஷன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு P சிவலிங்கம் அடிஷனல் DRM சேலம் டிவிஷன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ரயில்வே துறை அதிகாரிகளை, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற கோவை பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையில ஒரு முன்பதிவு இல்லாத ஒரு வாகனம் வேண்டும் என்பது இந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கை. குறிப்பாக பொள்ளாச்சி சார்ந்த திரு வசந்தராஜன் என்பவர் கடந்த வாரம் நவம்பர் மாதத்தில் இது சம்பந்தமாக ஒரு மனுவை நவம்பர் 5ஆம் தேதி அன்றைக்கு கொடுத்தார்கள். உடனடியாக ரயில்வே அமைச்சரிடத்தில் பேசி ஒரே மாதத்திற்குள்ள இந்த ரயிலை இயக்க நடவடிக்கை எடுத்த மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களுக்கு இந்த நேரத்தில் கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன், ரயில்வே துறை இன்றைக்கு ஒரு மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற துறையாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த ரயில்வே துறையினுடைய வளர்ச்சி வேகம் அபரிதமானது. இந்த ஆண்டு பட்ஜெட் மட்டுமே ரயில்வே துறையில் கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு பட்ஜெட் ஆனது. 2023-24 பட்ஜெட் 6000 கோடி ரூபாய். 2009 2014 வரலும் அப்போதைய அரசாங்கம் UPA அரசாங்கம் 5 ஆண்டுக்கு ஒதுக்கின நிதி வெறும் 876 கோடி தமிழ்நாட்டுக்கு, வெறும் 879 கோடி. ஆனால் இந்த ஆண்டுக்கு மட்டுமே 7 முறை அதிகமாக 6000 கோடி ரூபாய் ரயில்வே ஸ்டேஷனுக்காக, ரயிலினுடைய அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1866 கோடி ரூபாய் ரயில் நிலையங்களினுடைய மேம்பாடு, அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்களினுடைய மேம்பாடு. அதில் ராமேஸ்வரத்துக்கு கிட்டத்தட்ட 113 கோடி ரூபாய், மதுரைக்கு 413 கோடி ரூபாய், காட்பாடி 461 கோடி ரூபாய், சென்னை எழும்பூர் 842 கோடி ரூபாய், கன்னியாகுமரி 67 கோடி ரூபாய். இந்த 1896 கோடி இந்த ரயில்வே நிலையத்தினுடைய மேம்பாடு. இன்றைக்கு ரயில்வே நிலையங்கள் சர்வதேச தரத்தில் உலகத்தரம் வாய்ந்த ரயில்வே நிலையங்களை உருவாக்க வேண்டும் என்பது, அதற்கான ரயில்வே நிலையங்களினுடைய மேம்பாட்டுக்காக நம்மளுடைய கோயம்புத்தூருக்கு பொறுத்தளவுக்கு இந்த
இந்த பகுதியில் கோயம்புத்தூர் நார்த் ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாட்டுக்கு 11 கோடி ரூபாய், புனலூர் ரயில்வே ஸ்டேஷனுடைய மேம்பாட்டிற்காக 18 கோடி ரூபாய், மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுடைய அமிர்த் பாரத்தின் கீழே 12 கோடி ரூபாய், ஊட்டி குன்னூருக்கு 20 கோடி ரூபாய், மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அந்த ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுவதற்கான அதற்காக 10 கோடி ரூபாய், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி ரூபாய் நிதியானது நம்மளுடைய இந்த 5 நிலையங்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து தேனி மதுரை அந்த ரயில் பாதைக்கு 500 கோடி ரூபாய் புதிய ரயில் பாதை, இரட்டை ரயில் பாதை போடப்பட்டது. பிராட்கேஜ் ரயிலானது போடப்பட்டு போன 2 மாசத்துக்கு முன்னாடி தான் திறந்து வைக்கப்பட்டது. தாம்பரம் செங்கல்பட்டு 590 கோடி ரூபாயில அந்த வேலையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மளுடைய கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை நாம் உலகத்தரம் வாய்ந்த தரமான ரயில்வே ஸ்டேஷனாக மாற்றுவதற்காக அமிர்த் பாரத்தில் அந்த திட்டத்தையும் சேர்த்திருக்கிறோம். அதற்கான பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களிடத்துல சொல்லிக்கொண்டு, சகோதரர்களே, இந்த ஆண்டு மட்டுமே தமிழ்நாட்டிற்காக கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாயில 9 ரயில் பாதைகள் புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டிவனம் செஞ்சி, திண்டிவனம் ஆரணி, மொரப்பூர் தர்மபுரி, அத்திப்பட்டு புத்தூர், ஈரோடு பழனி, மதுரை தூத்துக்குடி, சிறுபெரும்புதூர் கூடுவாஞ்சேரி, ராமேஸ்வரம் தனுஷ்கோடி, செங்கல்பட்டு மகாபலிபுரம், புதுச்சேரி கடலூர் வழியாக 9 ரயில் நிலையங்கள் புதிதாக ரயில் பாதைகள் அமைப்பதற்காக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு நம்மளுடைய பகுதியில் இந்த பகுதி மக்களுடைய தேவைகள் அதிகமாக ரயில், ஏன்னா இன்னைக்கு மிக வேகமாக சென்னையிலிருந்து இன்றைக்கு கோயம்புத்தூருக்கு வந்தே பாரத் ரயில் 6 மணி நேரத்தில் இன்றைக்கு சென்னையிலிருந்து நாம் கோயம்புத்தூருக்கு போக முடியும். வந்தே பாரத் ரயிலானது நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்ட ஆத்ம நிர்பர் பாரத்ல, சுயசார்பு பாரத்ல தயாரிக்கப்பட்ட அந்த ரயிலானது இன்றைக்கு சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு 6 மணி நேரத்தில் போகிறது. சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு இயக்கப்படுகிறது. இப்ப வருகிற 30ஆம் தேதி அன்றைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு ஒரு புதிய வந்தே பாரத் ரயிலானது நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இப்படி இந்த வந்தே பாரத் ரயில்கள் அதிவேகமாகவும் நவீன வசதிகளுடனும் சேஃப்டியோடும் இருக்கின்ற இந்த வந்தே பாரத் ரயில்கள் அதிகமாக நம்ம பகுதிக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், மேட்டுப்பாளையம், ஊட்டி, இது எல்லாமே தொழில் சார்ந்த பகுதி. இந்த பகுதியில் ரயில்வேவை மேம்படுத்துவது, ரயில் அதிகமாக நாம் கவனம் கொடுத்து இந்த பகுதியில் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இன்றைக்கு இந்த ரயிலானது புதிதாக தொடங்க இருக்கின்றது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த ரயில் தொடங்க இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.